ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.2ல் 15th சம்மும் 16th சம்மும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கொஷின் பாருங்கள், y = x sin x cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதணும்னா, ஒய்யை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dy/dx அப்படின்னு போட்டுக்கணும், இல்லாட்டி y டேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோமோ அதை நம்ம சைடில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். சரியா, y டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸுங்கிறத நம்ம அல்ஜீப்ராயிக் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். சைன் எக்ஸுங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான், காஸ் எக்ஸுங்கிறதும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். ஆனால் 3 ஃபங்க்ஷன் இருக்குது, 3 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. சரியா, இப்படி இருந்தால் ஏற்கனவே நமக்கு 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்தால் எப்படி போடணுங்கிறது தெரியும். யூ ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும், இன்னொரு ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்துக்கணும். uv dash plus vu dash அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுருவோம். இப்போ நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து u அப்படின்னு எடுத்துக்கோங்க, sin எக்ஸை வந்து vன்னு எடுத்துக்கோங்க, காஸ் எக்ஸை வந்து wன்னு எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ 3 ஃபங்க்ஷனை uv/wன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி மேடம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, 2 ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும், 3வது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த மாதிரி மாறி மாறி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். யூவையும் வியையும் நான் அப்படியே வச்சுருக்கேன், டபிள்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டபிள்யூ டேஷ், அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்தது யூவையும் டபிள்யூவையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், வி டேஷ். சரியா, ப்ளஸ்ஸு. அடுத்தது இன்னும் எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, யூவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா வியையும் டபிள்யூவையும் அப்படியே வச்சுக்கணும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூ டேஷ். இப்படியும் போடலாம். இல்லை மேடம் எனக்கு இது ஆர்டராக சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் இதை மாற்றி கூட போட்டுக்கலாம். யூ டேஷ் ஒரு இதுக்கு டேஷ் போட்டு மற்ற 2 ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது யூவை அப்படியே வச்சுக்கோங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டபிள்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது யூவை அப்படியே வச்சுக்கோங்க, வியை அப்படியே வச்சுக்கோங்க, டபிள்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடயும் நீங்கள் ஆர்டராக போடலாம். ஃபஸ்ட்டு யூ டேஷ், அடுத்தது வி டேஷ், அடுத்தது டபிள்யூ டேஷ். அதே மாதிரியே அந்த இதை வந்து நீங்கள் ஃபார்முலாக எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே நான் போட்டிருக்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபார்முலான்னு கிடையாது, கான்செப்ட் இது தான். 2 ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு 3வது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா, இப்போ பாருங்கள், 2வது ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். யூ டேஷ் பி டேஷ் டபிள்யூ டேஷ்னு போட்டுட்டு மற்ற 2 ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுருக்கோம். சரியா, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நான் இது எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுக்கு நீங்கள் வந்து x⁴n ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கஷ்டப்படாதீங்க. எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இந்த இடத்துல 1 வந்துடும். யூ டேஷ் வந்து 1ன்னு போட்டாச்சு, வியும் டபிள்யூவும் அப்படியே வச்சுக்கணும். அப்போ சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும், காஸ் எக்ஸும் அப்படியே இருக்கும். சரியா, அடுத்தது நடுவில் ப்ளஸ்ஸு. யூ1 அப்படியே வச்சுக்கணும், அதாவது எக்ஸை அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ் அதாவது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ் வரும். அடுத்தது டபிள்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஸோ இன்னொரு காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது ப்ளஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், யூவை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை அப்படியே வச்சுக்கணும், வியையும் அப்படியே வச்சுக்கணும், சைன் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது டபிள்யூ டேஷ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அவ்வளோதான், நம்ம டிஃப்ரென்ஷியேட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். செகண்ட் டேர்ம் எப்படி வருது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 2 காஸ் எக்ஸ் ப்ராடக்டில் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் எக்ஸு. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ். சரியா, இப்போ இதுக்கப்புறமும் நமக்கு புக் பேக் ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துல எக்ஸு காமனாக வருது இல்லையா, ஸோ எக்ஸை நம்ம காமனாக எடுத்துப்போம், ப்ளஸ் எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா பாக்கி என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு. இதோடையே எனக்கு முடிஞ்சிருது மேடம், இதுக்கு மேலே எனக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் விட்டுறலாம். ஆனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இது எதோட ஃபார்முலானா காஸ் 2xோட ஃபார்முலா. ஆங்கிள் வந்து நமக்கு 2xன்னு வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது எதோட ஃபார்முலா, காஸ் 2xோட ஃபார்முலா.
காஸ் எக்ஸ் வேறு காஸ் 2x வேறு, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே காஸ் காமனாக இருக்குங்கிறதுனால காமனால் எடுக்கக்கூடாது. சரியா? இது காஸ் எக்ஸு. எக்ஸு வந்து இதில் இந்த காசில் இருக்கிற ஆங்கிள் வந்து எக்ஸு, இந்த காசில் இருக்க ஆங்கிள் வந்து 2x. இப்போ இங்கே 50 டிகிரி இருந்ததுன்னா 2xனா என்ன வரும்? 100 டிகிரின்னு வரும். அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஸோ காஸ் எக்ஸ் வேறு காஸ் 2x வேறு. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா sin x cos x plus x into cos 2x. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ 16th கொஸ்டின் பார்ப்போமா? y equal to e power minus x log x. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல்ஸ். அதாவது log x பக்கத்துலேயே e power x இருந்ததுனாக்க ரெண்டுமே நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரெசிப்ரோக்கல் கிடையாது. e பவர் எக்ஸும் லாக் எக்ஸும் தான் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். அது ரெண்டும் பக்கத்தில் வந்தால் தான், ப்ராடக்ட்டில் வந்தால் தான் நமக்கு கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இப்போ இது கேன்சல் ஆகாது. இப்போ இதை வந்து எப்படி மேடம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு பேர், இது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன்னு பேர். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dy by dxன்னு போட்டுறணும். அதை y டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ யூவிக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா? யூவை அப்படியே வச்சுக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை அப்படியே வச்சுக்கணும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை அப்படியே வச்சுக்கணும். இப்போ e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பாருங்கள். இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மைனஸ் எக்ஸ் இல்லாமல் வெறும் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. e பவர் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் e பவர் எக்ஸே தான். ஆனால் இங்கே e பவர் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸை எக்ஸாக நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் e பவர் மைனஸ் எக்ஸே தான். இன்னும் டிஃப்ரென்ஷியேஷன் முடியலை. எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த மைனஸ் எக்ஸை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். முதல்ல என்ன செய்யணும்? மைனஸ் எக்ஸை எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். ஸோ e பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் e பவர் எக்ஸே தான். ஆனால் e பவர் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அதுக்கப்புறமா மைனஸ் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் -1. அதை வந்து இங்கே மறுபடியும் நம்ம ப்ராடக்ட்டில் போடணும். சரியா? இது e பவர் எக்ஸ்ன்னே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. e பவர் மைனஸ் எக்ஸோ இல்லை e பவர் 2xோ இல்லை e பவர் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வந்திருந்தது அப்படின்னாக்க அந்த பவரில் இருக்கிறத எக்ஸாக நினச்சிக்கிட்டு அதை அப்படியே ஒரு தடவை போட்டுட்டு பவரில் இருக்கிறத ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சைடில் ப்ராடக்ட்டில் போடணும். இதுதான் இதோட ரூல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நமக்கு? e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், e பவர் மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு e பவர் மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்கா? ஸோ காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1/x மைனஸ் லாக் எக்ஸ். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.